ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோங்க, போயா மைக்கு. இதோடைய அன்பாக்சிங் அப்புறமா வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதை கழட்டிட்டு அந்த ஆடியோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு கம்பேர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 128 ரூபாய்க்கு வாங்கின மைக்கு அமேசானில். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 600 ருபீஸு, 750 600 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் கம்மியாக வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 600க்கு வந்துச்சு. சரி வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதை பிரித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க. கொடுத்துருக்கேன் அமேசான் கவரை வந்து பிரிப்போம். முதல்ல பிரிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். உள்ளே என்ன மாதிரி பாக்ஸில் கண்டிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பிரித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மாடல் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இது BY-M1 அப்படின்றது தான் மாடல் நேமு, போயா கம்பெனியோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் மைக்கு. அது சரி ஓகே, சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும். அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷனும் ஓரளவுக்கு பண்ணும். சரௌண்டிங் நாய்ஸ் வந்து இருக்காது. அதே மாதிரி ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதையே வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினது. இதுவும் ஒரு லேவியர் மைக் தான். அதுக்கடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஸ்மார்ட் ஃபோனு, அப்புறமா ஆடியோ ரெக்கார்டர் டிவைஸு, பிசி, அப்புறமா வந்து கேமரா ரெக்கார்டரு, டிஎஸ்எல்ஆர் எல்லாத்துக்கூட வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை அது கூடலாம் கனெக்ட் பண்ண முடியும். ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி கண்டென்சர் அந்த இது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிராம்ஸில் வந்து வெயிட் வந்து போட்டிருக்காங்க. மைக்கோட வெயிட் மட்டும் 2.5 கிராமா. அதுக்கடுத்து வந்து ஓவரால் இது வந்து 18 கிராம்ஸில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டைமென்ஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1995 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ ரேட்லாம் இல்லைங்க. 700 600 ஏன் ஒரு சில டைமில் 550க்கெலாம் கூட கிடைக்குது. இப்போது பாக்ஸை வந்து பிரிச்சுட்டு உள்ளே வந்து என்னென்னலாம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். நல்லா பேக்கேஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இது என்னது வாரண்ட்டி பாலிசி, அதுக்கடுத்து வந்து அதான் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சைனீஸில் வந்து எழுதியிருக்காங்க. சரி ஓகே, இதை தூக்கி போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இது வந்து போயாவோட யூசர் மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதையும் தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த போயாவோட மைக்குங்க, போயா பேர் அப்படின்னு போயாவோட பேரே போட்டு ஒரு சுருக்கு பை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சுருக்கு பை உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சிலிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியலு, ஒரு கெமிக்கல் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தயவு செய்து தூக்கி தூரம் போட்டுருங்க. எந்த மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, புதுசாக நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை புதுசாக பேக் வாங்கினாலும் சரி, அது எல்லா இடத்துலையுமே அதை வந்து கொடுத்துருப்பாங்க. மைக்கை வந்து எடுத்தாச்சு. இதுக்குள்ளே வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, அவங்களுடைய குவாலிட்டி சர்டிஃபிகேட்டாக, போயாவோட குவாலிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டாக. சரி ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா இருக்குங்க, உண்மையிலே பை நல்லாவே இருக்குது. சுருக்கு பை எங்கேயாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் யூஸ் ஆகும். சரி பையை தூக்கி போடுவோம். பாக்ஸ்லேயும் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்த முதல்ல மைக்குக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஆக்சசரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஒரு கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, காலர் கிளிப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து சிஸ்டம்லையோ இல்லை பிசியில் டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக ஒரு கனெக்டர் இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, இது பேர் என்னெல்லாம் தெரியலைங்க. இது பஞ்சு சவுண்டு இது இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க.
சரி மைக்கில் வந்து இதை மாட்டி விட்ருவோம். இங்கே மைக் கனெக்ட் பண்ணுற 3.5mm அந்த 3.5mm ஜாக்கில் தான் நம்ம வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது என்னடா குண்டா ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதாங்க அந்த கண்டென்சரு. நம்ம கேமராக்கு யூஸ் பண்ணணுன்னா இதை வந்து ஆன் கேமரா அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணணும். இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுல வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பேட்ரி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டென்சர் இதுக்காக தான். இது வந்து பேட்ரி வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் பேட்ரி தாங்க. இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேயே இங்கே ரொட்டேட் டைப்பில் ஒன்று இருக்குது. இதை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணோன்னா நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேட்ரி போடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் கரெக்டாக பேட்ரியே போட வேண்டியதான். ஓகே, பேட்ரியே போட்டாச்சு. ப்ளஸ் இருக்க சைடு மேலே இருக்கணும், மைனஸ் இருக்கிறது கீழே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்டரியை போட்டோன்னே அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இல்லை நீங்கள் வெறும் ஃபோனில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா பேட்டரி தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம எதுக்கும் பேட்டரியை போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு பேட்டரியை வந்து போட்டாச்சு. போயா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோடைய ஒயர் தாங்க பார்க்கணும். ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 20 ஃபீட்டு, கிட்டத்தட்ட 20 அடிக்கான ஒயரை வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செம்ம லெங்க்த் ஒயரு, 20 ஃபீட் ஒயருங்க. அப்படின்ற போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இவ்வளோ ஃபீட் ஒயர் உனக்கு எதுக்குடா யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யூஸ் ஆகாது. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா BY-M1 இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இப்போ நான் அப்படியே வந்து ஃபேன் வந்து போடுறேன். ஃபேன் போட்ட பிறகு நான் பேசும்போது அந்த நாய்ஸை ஃபுல்லாக, ஃபேனோட நாய்ஸை ஃபுல்லாக வந்து கேட்காம என்னோட வாய்ஸை மட்டும் கேட்குதா அப்படின்றத வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ வந்து ஃபேன் வந்து போட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஃபேனோட சவுண்டு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய காஸ்ட்லியாக ஒரு 20,000 15,000 கொடுத்து வாங்குற இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட நாய்ஸ் கன்ஃபார்மாக கேட்குது. இதில் அதெல்லாம் கேட்காம ஓரளவுக்கு பழைய மைக்கை விட கம்பேர் பண்ணும்போது இதில் ரெடியூஸாக கேட்டுச்சுன்னா கூட எனக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் டிடெக்ஷன் பண்ணவே இல்லை எடிட்டிங்கில். அதே மாதிரி எந்த விதமான சவுண்ட் பூஸ்ட்டோ எந்த மாதிரி விதமோ வந்து பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபேன் போட்டிருக்கும் போது எப்படி இருக்குது, அப்புறமா ஃபேன் இல்லாமல் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆடியோட கிறிஸ்மஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு நீங்களும் கேட்டுருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நானும் பார்த்துட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். நானும் வந்து ரெக்கார்ட் பண்ண இது வந்து செக் பண்ணேன். உண்மையிலேயே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுங்க, நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் வாய்ஸ் வந்து செம்ம கிறிஸ்பாக இருந்துச்சு, லவுடாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேனோட நாய்ஸும் பழைய மைக் அளவுக்கு அப்படியே ஃபேன் ஓடுது அப்படின்றது இதுலேயும் தெரியுது. ஆனால் அந்த அளவுக்கு அதில் ஃபேன் வாய்ஸ் தான் நல்லாயிருக்கும். நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறமா நான் எடிட்டிங் பண்ணி நாய்ஸ், ஃபேனோட நாய்ஸ் மட்டும் தனியாக எடுத்து பெரிய வேலைலாம் இருக்கும். இப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஃபேன் போட போகிறதில்ல அடுத்த கட்டம் வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஆனால் உண்மையிலேயே சூப்பர் ஒர்த்தாக இருக்குங்க. ஒரு 600 ருபீஸ், 550, 600, 700 ருபீஸ்க்கு வந்து ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குது. இதை யாராவது பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓவரால் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. கொடுக்குற பைசாக்கு ஒர்த்தான மைக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வந்து இந்த போயாவோட M1 மைக்கோட குவாலிட்டி வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி யூஸ் பண்ண மைக்கை விட இது எனக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்ற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங் பண்ணுது. ஏன்னா ஓரளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி ஏன்டா வெயிட் பண்ணி இந்த மைக்கை வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் தான் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. அவுட்டோரில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அந்த வீடியோக்கு ஒரு மைக் வேணும், ஒரு லெங்த் மைக்கு இல்லைனா ப்ளூடூத் மைக் வேணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் ப்ளூடூத் மைக் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்றனால சரி இது 1000 ரூபாயில் இருந்துச்சு, 900 ரூபாயில் இருந்துச்சு, 700 ரூபாயில் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் வந்து 600 ரூபாய்க்கு வந்துச்சு. அதுலேயும் இல்லாமல் ஒரு கேஷ்பேக் போக 550 ருபீஸ்க்கு வந்து இந்த மைக்கை வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சொல்லிட்டு நான் நந்து.